படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளா தான் நான் அந்த படத்தை கன்வே பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த கமல்ஹாசனை பார்க்குறேன். மாதவனோட பேரும் இருக்கு. சார் நீங்க கேட்ட மாதிரி நான் இதுக்கு வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், நான் வந்து என்னோட வைஃப் வந்து தமிழ் தான். ஓகே, ஸோ அப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படிங்கிறது. நிறைய படங்கள் ஆக்சுவலி முடிஞ்சுமே ரிலீஸ்ல மாட்டிட்டு இருக்கு. ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றோம். அதுல ஹி இஸ் வெரி யங். அதுதான் சொன்னேன். எனக்கே நம்பல இவர் 22 இயர்ஸ் தான் சொல்லும்போது என்னது அந்த ஒரு மெச்சூரிட்டி காட்டினாரு. அது மட்டும்தான் ஆக்சுவலி அதில் ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கதை வந்து நான் எழுதும் போது வந்து வேறையும் நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் மைண்டில் வந்தது. இன்னொரு டைட்டில் தான் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் நான் கதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு படத்தில் வந்துடுச்சு. ஸோ கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பார்க் வந்தது. அது அது நேச்சர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்பார்க்காக தான் நினைக்கிறேன். அண்ட் அந்த டைட்டில் வந்து அந்த படத்துக்கு ரொம்பவே கனெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து அது கனெக்ட் பண்ண முடியுங்கிறதுல வந்துட்டு நான் அதில் ஷுவராக இருக்கேன். நான் அதில் ஜஸ்டிஃபைடாக இருக்கேன் சார். இது மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்திருக்கு சார், குற்றம் 23. அது மாதிரியான படங்களா இது ரிலேட்டிவாக வருமா இல்லை வேற மாதிரி இருக்குமா? அதாவது வந்து குட் கொஸ்டின் சார். ஆக்சுவலி வந்து கிரைம் த்ரில்லரில் வந்து இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து லைக் என்ன சொல்லலாம், ஒரு சைக்கோ கில்லிங் அந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர், இல்லைன்னா ஒரு மாஃபியா அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கேட்டகரி. ஸோ மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கேட்டகரி ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக மூவிஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நமக்கு டக்குன்னு குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம மைண்டில் வருது. பட் அதில் இது ரெண்டுமே ஒரு கேட்டகரியை தவிர அந்த கிரைம் டோட்டலி யூனிக்காக இருக்கும். ரெண்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருக்காது. ஏன்னா ஆப்வியஸ்லி அப்படி நான் கொடுத்துட்டா அது வந்து ஆடியன்ஸுக்கு நான் எதுவும் புதுசாக கொடுத்த மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். இந்த கிரைம் வந்து புதுசாக இருக்கும். அண்ட் அந்த கிரைம் ஃபைனலாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருப்பேன், ஒரு பதிவுபடுத்தியிருக்கேன் அந்த ஒரு விஷயம். அது கன்க்ளூஷனில் இருக்கும். கரெக்ட் சார். இந்த படம் பார்த்தவங்க ஒரு கர்ப்பமாக இருக்கிறவங்க இல்லைன்னா குழந்தைக்காக இயங்குறவங்க அவங்களாம் என்ன மாதிரி ஒரு பயம் வருமா, இல்லை ஏதாவது விழிப்புணர்ச்சி வருமா, என்ன சொல்ல வரீங்க? இந்த ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த ஒரு கன்சர்ன் எனக்குமே இருந்தது சார். பிகாஸ் ஐவிஎஃப் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப காமன் ஆயிடுச்சு டியூ டு சர்டன் ரீசன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக தான் நான் அந்த படத்தை கன்வே பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் எந்த ஒரு விதத்துலையும் இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ஸையோ இல்லைன்னா டாக்டர்ஸையோ நான் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே நான் வந்துட்டு ஜாட் டவுன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் அந்த படத்துல ஹீரோயினே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு டாக்டரை தான் நான் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க தான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த கிரைம் இப்படி ஒன்று விஷயம் வந்து ஒன்று நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மேபி ஒரு இண்டிவிஜுவல் அல்லனா ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனோட ஒரு செயலாக இருக்கலாம் இந்த கிரைமே தவிர அது எந்த ஒரு விதத்திலையும் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அது ஒப்வியஸ்லி அது அப்படி தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் செகண்ட் திங், இப்போ அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட நான் விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பேஷண்ட் வந்து படுத்திருப்பாங்க. ஆக்சுவலி வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் அது கிடையாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அதுலேயுமே வந்து அது பாதிக்கப்படுறது எவ்வளோன்னு கேட்டால் அது நான் ரொம்ப டீப்பாக என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் யாரோ அதை பார்த்துட்டு நாளைக்கு பயப்பட்டுறக்கூடாது போகலாமா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நான் லிமிட்டட் பண்ணி தான் அந்த ஷார்ட்ஸுமே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒன் திங், இதில் ஆன்டகனிஸ்ட் வந்து அவரோட வெஞ்சன்ஸை வந்துட்டு காட்டுறதுக்காக அந்த ஒரு பேக்ட்ராப்பை யூஸ் பண்ணியிருக்காரே தவிர மெயின் பிளாட் வந்துட்டு இது டாக்டர்ஸுக்கோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ பாயிண்ட் பண்ணி கிடையாது. ஸோ அதான் சரி. டேரக்ட் சார், இங்கே மலையாளத்துலேருந்து தமிழில் வந்திருக்கீங்க. மலையாள ஹீரோ நிவின் பாலி எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா அவர் பார்க்கும்போது நிவின் பாலி மாதிரியே இருக்கு. ஒருவேளை நிவின் பாலி ஹீரோவை போட முடியல அப்படின்றதுனால தமிழ் நிவின் பாலி இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு போட்டிங்களா? இல்லை, மலையாளத்தில் வந்து நிவின் பாலி இருக்காங்க. ஸோ ஏன் தமிழ்லையும் அதே மாதிரி ஒரு ஆள் இருக்கலாமே. அப்போ அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாளைக்கு வந்து என்ன யாரும் மறக்க மாட்டாங்களா? ஹீரோ 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 கிட்ட கேட்கணும். ஹீரோ சார்ட்ட ஹீரோ ஃபர்ஸ்ட் படமே வந்து காப் தான், போலீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இங்கே தமிழ்ல எடுத்த உடனே போலீஸ் வரணும்னா
யாரையாவது நம்ம வந்து இது பண்ணணும், அவங்க அவங்க பாடி லாங்குவேஜ் அது மாதிரி. இங்க போலீஸ்னாவே நம்ம சூர்யா சார் தான் ஞாபகம் வரும், காக்கா காக்கா சூர்யா சார். ஸோ நீங்க உங்களுக்கு சொன்ன உடனே நீங்க யார மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் இது ஸ்டைல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தீங்க? இல்லை சார், இவர் எனக்கு சார் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருந்தாரு, ரியல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். நான் படத்தில் வர போலீஸ் ஆஃபீஸர்ஸை நான் ரெஃபரன்ஸாக எடுக்கல. சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவர் கதையிலே வந்து எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ கேரக்டர்ஸும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் எழுதி வச்சிருந்தார். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஃபாலோ பண்ணி அவருக்கு என்ன பெஸ்ட்டாக நான் கொடுக்க முடியுமோ அது நான் என் பர்சனல் ரிசர்ச் மூலிமா நிஜம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன். ஹலோ. யா சாரி சார், சார் அது நம்ம ஜோக்காக சொன்னேன் சார், விளையாட்டாக தான் சொன்னேன் சார். ஹலோ சார். ஹலோ. 2 questions. ஃபர்ஸ்ட் வந்து ஆதித்ய மாதவனுக்கு. சார். அடுத்த கமல்ஹாசனை பார்க்குறேன். மாதவனோட பேரும் இருக்கு. நவம்பர் 7th ரிலீஸ் ஆகுது. இதை விட ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மெயின் கொஸ்டின் டு த டைரக்டர். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸே ஒரு டைசி ப்ரொபோசிஷன். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சரியா கேட்கல. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி ஒரு ஸ்கிரிப்ட் வந்தது. ஐவிஎஃப் தானே? ஆமா, ஐவிஎஃப். அது வந்து வெரி ஒரு டைசி ப்ரொபோசிஷன். முதல் படம் எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப துணிச்சல் வேணும். பாராட்டுறேன் துணிச்சல. தேங்க்யூ சார். வாட் கைண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க் யூ டிட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூ ரெஃபர்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட்? குளோபல்ல இது வந்து மோர் பாப்புலர் இந்த கான்செப்ட். ஆமா, தென் இன் இந்தியா. ஸோ உங்களோட ஹோம்ஒர்க்கும் எஃபர்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி நான் ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஐவிஎஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி கிடையாது. ஸ்டோரி பிளாட் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த பிளாட் எடுத்தால் அந்த ஸ்டோரிக்கு வந்து ஜஸ்டிஃபை ஆயிருக்குங்கிறது வந்துட்டு லாஜிக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு லாஜிக் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே மெடிக்கல் கிரைம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு லாஜிக்காக இருக்கும். ஸோ அந்த மெடிக்கல் கிரைம்ல எனக்கு ஜஸ்டிஃபைங்காக அடுத்தது வர்றது வந்துட்டு இந்த ஐவிஎஃப் பிளாட். ஸோ அந்த ஐவிஎஃப் பிளாட் நான் ஒன்ஸ் சூஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நிறைய நீங்கள் சார் சொன்ன மாதிரி நிறைய டீட்டெயில் விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கான டாக்டர்ஸை ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி பாசிபிள் இருக்கா, இந்த மாதிரி செய்யலாமா, ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட இந்த ரிசர்ச் பண்ணேன். பட் இப்போ அதில் வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயம் டெக்னிக்கல் டேர்மாகவே வந்துட்டு படத்தில் சொல்கிறாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்துட்டு இட்ஸ் ட்ரூ அப்படி இருக்கு. பட் அந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ரீசன்ஸ் விச் இஸ் நாட் நோன், இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போ அந்த ரீசன்ல மேபி நம்ம கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி அது பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுருப்போம். பட் லாஜிக்கலாக வந்துட்டு எல்லாமே அதில் கனெக்டடாக இருக்கிற மாதிரி அந்த ரிசர்ச் பண்ணிட்டு நாங்கள் வச்சுருக்கோம் சார். யா, த பேசிக் லிபர்ட்டி வி ஹாவ் டு தென் ஒன்லி அது சினிமா. இல்லைன்னா இப்போ கௌரி அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரீச்சிங் லெவலில் இருக்கக்கூடாது. அப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த ஸ்டோரியை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த விஷயத்தில் மட்டும் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம எடுப்போம் அந்த ஸ்க்ரீன் பிளேல. மற்றபடி எல்லாமே வந்துட்டு கனெக்டடாக அவங்க சொல்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். யா, தேங்க்யூ சார். Congratulations. Hey, Bala, one sec. Nine questions. Here, in front of you. Yeah. Right here. Yeah. Welcome to Tamil Cinema. Thank you, sir. Rendu questions. Yeah. Neenga vandu, while you were speaking, you said your film has a social message. Yeah. So I'm guessing that there must have been some incident that must have actually made you think about it and you want to put this out to the public. Yeah. Is this based on a real life incident? Was it inspired? What was the spark for the story in the first place? That's question 1. Yeah. Question 2 is, நீங்க தமிழ் கத்துக்கிட்டு தான் இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிங்க. What was the need to actually, did you actually write it in English and did you have somebody transcribe it into Tamil, or was the whole process done in Tamil itself? Yeah. And if so, why? ஓகே, ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன திருப்பி இன்ஸ்பிரேஷன் ஃபார் இன்ஸ்பைர்ட் பை சம்திங். ஓகே, ஆக்சுவலி இன்ஸ்பைர்ட் பை அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆப்வியஸ்லி இருக்கு. பட் அதுக்கு வந்து இந்த ஐவிஎஃப் இதுக்கு எந்த விதத்திலும் ரிலேட்டட் கிடையாது. இந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறது வந்துட்டு ஆப்வியஸ்லி தெர் இஸ் சம்திங், ஒரு சொசைட்டியிலேருந்து வர்ற சில பிரச்சனைகள்னால ஒரு ஆன்டகனிஸ்ட் ஷேப் ஆகிறாங்க இல்லையா? எல்லாருமே ஃபைனலி குட் பீப்புள் தான். சிச்சுவேஷன்ஸ் தான் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அவங்கள இந்த மாதிரி தவறுகள் செய்யறதுக்கு தூண்டுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வி கேனாட் ஜஸ்டிஃபை எனி கிரைம்ஸ். வந்து அதுக்காக ஒரு ஆன்டகனிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட்
through his actions, we can see the hidden cracks in the society. At least அதை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் அனதர் ஆன்டகனிஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வி கேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் வந்து இந்த படத்தோட கன்க்ளூஷன் வந்துட்டு சொல்லதுக்கு அந்த இன்சிடென்ட் தான் வந்துட்டு அந்த படத்தோட கன்க்ளூஷன்ல இருக்கும் சார். அது ஏன்னா அது ஒப்வியஸ்லி வந்துட்டு இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இது வந்து இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணி இருக்கிற வந்து நத்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் டாபிக்கே கிடையாது. நம்ம சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயம், அது ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கிறனால தான் அந்த பிரச்சனை என்னங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்ண முடியல, சாரி. பட் அந்த சொசைட்டில இருக்கிற அந்த பிரச்சனை வந்துட்டு எப்படி ஒரு ஆளுக்கு இப்படியெல்லாம் வந்துட்டு செய்ய முடியுங்கிறது தூண்டுதலா இருக்கு. அப்போ அது எப்படி நம்மளால செய்ய முடியுமா, இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்துல அது சரி செய்யலாமா ஃபியூச்சர்ல, அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பிளே அங்க வச்சிருப்பேன். அதுதான் டைரக்ட் சார். யா சார், 1 செகண்ட் சார், ஒன் மோர் கொஸ்டின் ஒரு பேலன்ஸ் இருக்கு, நான் அதை சொல்லிட்டு வந்துடுவா. யா சார், கருத்தரிப்பு மையங்கள் வந்து 1 ஆரம்பிச்சாங்கன்னா 9 கிளை வருது. கருத்தரிப்பு மையங்கள் வந்து 1 ஆரம்பிச்சா 9 கிளைகள் மேல வருது. இங்க நிறைய கிரைம் நடக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்றேன் சார். ஆக்சுவலி இப்போ என்னோட ஃபோக்கஸ் வந்து இப்போ நான் வாசிச்சிருக்கேன். லைக் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் இப்போ ஐவிஎஃப்லேயே வந்துட்டு பிஸ்னஸாக வந்துட்டு நிறைய கிரைம் நடக்குது. பிஸ்னஸுக்காகவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நார்மலாக போக வேண்டிய சிலது கூட அவங்க ஐவிஎஃப்ல வந்துட்டு பண்ணுறாங்கன்னெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். அவங்கள மாதிரி நான் ஆர்டிகிள்ஸ் வாசிச்சிருக்கேன். ஆனால் நம்மளோட சப்ஜெக்ட் அது ரிலேட்டடாகவே கிடையாது. ஸோ அந்த ஃபோக்கஸே நம்ம எடுத்ததில்லை. இது ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ்னால அவர் வந்து எப்படி அந்த கிரைமை வந்துட்டு உள்ள பண்றாருங்கிறது தான் அதில் ஒரு பாயிண்ட். அதான் சார், மற்ற அந்த விஷயங்கள் எதுவுமே பாயிண்ட்ல வந்திருக்காது சார். செகண்ட் ஒன் சார், நீங்க கேட்ட மாதிரி நான் இதுக்கு வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், நான் வந்து என்னோட வைஃப் வந்து தமிழ் தான். ஓகே, ஸோ அப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கிட்ட நான் தமிழ்ல தான் பேசுறேன். தமிழ்ல பயம் அன்பில் இருக்கிற பயமா நினைச்சுக்கோங்க. ஸோ அதனாலதான் எனக்கு தமிழ் இவ்வளவு ஸ்மூத்தா பேச முடியுது. அண்ட் இப்போ 15 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஸோ ஆப்வியஸ்லி வீட்டில் தமிழ் தான் பேசுறேன். அப்போ தமிழ் எழுத கத்துக்கிட்டேன். அது வந்து என்னோட ஆர்ட் ஃபார்ம்லையும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியாக வந்துட்டு தமிழ் வந்து எழுதுறது. ஆனால் டைப்பிங் வந்துட்டு இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் டங்கிலீஷ் நம்ம டைப் பண்ணும்போது அது தமிழில் வரும். ஆனால் ரெஃபரன்சஸ் வந்து நான் நிறைய யூடியூப் டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எழுதும் போது எனக்கு வேர்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் நிறைய யூடியூப் தமிழ் வீடியோஸ் எல்லாமே நிறைய பார்ப்பேன். ஸோ அப்போ அது கேட்க கேட்க நமக்கு ஒரு வேர்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நல்ல முறையில். சார் கருத்தரிப்பால வந்த சைடு எஃபெக்டை பத்தி சொல்ற கதையா, அல்லது கருத்தரிப்பு திருட்டு ஹாஸ்பிட்டல் அதை பத்தி சொல்றது? இது ரெண்டுமே கிடையாது சார். ஆக்சுவலி அதுல வருது இல்ல, அதாவது ஐவிஎஃப்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஆமா சொல்றாங்க. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அவங்க நல்ல முறையா செயல்பட்டு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயம் நடந்துடுச்சு. அது ஒரு இண்டிவிஜுவல் நடந்த ஒரு விஷயம், அதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்னது மாதிரி ஃபால்ட் நடந்திருக்கு, ஃபால்ட் நடக்குது. அது ஆனா ஹாஸ்பிட்டல் பண்ணல, அங்க ஒரு இண்டிவிஜுவல் தான் உள்ள வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸா நம்ம காமிச்சிருப்போம். ஸோ எனக்கு எந்த ஒரு விதத்துலையும் டாக்டர்ஸ் அவங்கள ஹர்ட் ஆயிடக்கூடாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் ஹீரோயினையும் வந்துட்டு டாக்டரா வச்சிருப்பேன். அண்ட் அந்த டாக்டர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தட் எனக்கு ஒரு விதத்துல நான் டாக்டர்ஸை வந்துட்டு ஃபேவரா சப்போர்ட்டா நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா இந்த யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணதுக்கு எடுக்கல. அது இருக்காது சார், கண்டிப்பா இருக்காது. பிகாஸ் அந்த டெக்னிக்கல் திங்ஸ் நம்ம சொல்லும்போது ஒப்வியஸ்லி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்தாச்சுன்னா எவ்வளோ சேஃபான ஒரு பிளேஸையும் வந்துட்டு அது ராங்கா அவனால மாற்ற முடியும். தட் இஸ் வை வி கால் தம் அஸ் ஆன்டகனிஸ்ட் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து அவர் அந்த இடத்துல வந்து பண்ணும்போது ஒப்வியஸ்லி அங்கே ஒரு ஹீரோ உருவாவாரு. ஸோ அது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த சரி செய்யறாரு. அதான் சார். டைரக்டர் சார், இங்கே சார், இங்கே தான் சார். சார் இதில் ட்ரைலரில் வரும்போது ஒரு விஷயம் வருது, குழந்தைகள்ல பிறக்கிறதுலேயே மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ பிறக்கிற போற குழந்தைங்களே மாற்றங்கள்னாக்கா வேற மாதிரி ஏலியன் மாதிரி எதனா வருது, அந்த மாதிரி எதனா கதையா? ஆக்சுவலி ஒரு தாட் நல்லா இருக்கு. நான் கூட அடுத்த கதைக்கு எழுதலாம் எடுக்கிறேன். ஆக்சுவலி வந்து அது ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் தான் சார். எனக்கு என்ன, நான் வந்து இது சொல்லிட்டா
நான் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ட் வச்சிருக்கேன். அவங்க வந்து இப்போ 2 hours ஏன்னா ஒரு படம் வந்து செலவு பண்ணி அவங்க தியேட்டர்ல வந்து பார்க்கறதே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். இல்லைன்னா அது எங்களுக்கு ஒரு லைஃப். அப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து படம் கதை எழுதுறதுல இருந்து அது டெலிவர் பண்றது வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து ஓகே கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு போர் அடிக்கக்கூடாது, இல்லைன்னா அவங்க கொஞ்சம் கூட அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்ல இருந்து மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம 1 by 1 டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால எனக்கு சில விஷயங்கள் அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கறத டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன். இப்போ தேர்ட் வந்துட்டு நீங்க படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நானே உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுறேன். சார் இங்க சார் கதாநாயகனுக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு நல்ல ஹீரோயின் போட்ட அழகான ஹீரோயின் 2 போட்டுக்கிறீங்க, அவர் ஒன்றும் ஹாப்பி. ஆனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது 2 பேர் ஹேண்டில் பண்றதுக்கு, 2 ஹீரோயினை? அதாவது அதாவது கஷ்டம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோவுக்கே கஷ்டம் தான். நான் ஹீரோவுக்கும் வந்து லவ் போர்ஷன் கொடுக்கல. இல்ல அவர் வந்து சொல்லியிருப்பாரு, ஆனா அவருக்குள்ள இருக்க சங்கடம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா படத்துல வந்துட்டு ஆக்சுவலி ரொமான்ஸ் போர்ஷனே பெருசா இல்லை சார். ஏன்னா இப்போ ஏன்னா நிறைய இடத்துல எல்லாரும் அப்படி நினைக்கிறேன், ஹீரோயின்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஓகே ஹீரோவுக்கு பேரா இருப்பாங்க, ஸோ அதுதான் ஒரு அவங்க பண்ற கேரக்டர் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த படத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தருமே ப்ரொஃபஷன் பேஸ்டா வந்துட்டு கரியர் பேஸ்டா வந்துட்டு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியா வந்துட்டு ஸ்கில்ல ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ கௌரி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி வச்சா அவங்களுக்கு லவ் போர்ஷன் பார்த்தா ரொம்ப கம்மி தான், அதுவே ஹாஃப் ஓப்பன் சீன் தான், பிகாஸ் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடையாது நமக்கு. ஸோ அவங்க வந்துட்டு மெடிக்கலி ஒரு கரியர் ஓரியன்டா எவ்வளோ டெடிகேட்டடா இருக்காங்க அதை பத்தியான விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். அண்ட் சேம் திங் அஞ்சு குரியனுக்குமே பார்த்தாச்சுன்னா ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன்லயே அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயமா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, சீரியஸாவே தான் இருப்பாங்க. ஸோ இதுல ஒரு லவ் பிளாட்டுங்கிறது ரொம்ப சின்னதான். அதுவே சிலவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும் இல்லையா, ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்கும். அவங்களையும் கொஞ்சம் நம்ம கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் வச்சேனே தவிர கதைக்கு ரொம்ப கம்மியாக தான் நம்ம வச்சோம். எஸ் சார். நான் என்ன சார் சொல்றது? இல்ல நான் ஹாப்பின்னு சொன்னது வேற. இல்ல அவரு சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஹீரோயின்னாலே படத்துல வந்துட்டு அவங்க ஹீரோக்கு பேரண்ட் அது அது சொசைட்டிலையும் அது அவங்களோட ரோல் கிடையாது. தே ஹாவ் மச் மோர் தேன் ஜஸ்ட் பார்ட்னர். ஸோ அதனால அவங்க கரியர் ஓரியன்டாகவும் இந்த படத்துல வந்துட்டு சார் எழுதியிருந்ததும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் அந்த விதத்துல தான் சொன்னேன். அண்ட் 2 பேரும் எனக்கு அக்கா மாதிரி. ஸோ பார்த்துட்டு சார் ஹீரோ சார் சார் ஹீரோ சார் சார் ஹீரோ சார் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க. எங்கன்னு பாத்துக்கிறேன் சார் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க சார். இருந்தாலும் அவங்க ஹீரோயின்னா அப்படி ஃபுல்லாலாம் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொன்னாரு. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டீங்க. நான் தூக்கிலாம் சுத்துறீங்க, என்ன வெயிட் இருந்தாங்க? வெயிட் கம்மியா தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றேன் சார், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியும் சார். நானே கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சார் டைரக்டர் சார் பாலா மைக் வரும் இரு, இப்பதானே வந்திருக்கிறேன் சார். சார் டைரக்டர் சார் ஒரு கொஸ்டின் சார். ஒவ்வொரு சிங்கிள் பர்சனாலிட்டிக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் மற்ற எல்லாரும் அதர்ஸ் தான். நீங்க அதை மீன் பண்றீங்களா இல்ல இந்த ட்ரெய்லர்ல பார்த்தேன் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலயமா வர்ற குழந்தைங்க இதோ குறையா பிறக்குது அவங்களதான் அதர்ஸ்ன்னு சொல்றீங்களா? அதுதான் சார் சஸ்பென்ஸ். அதுதான் கான்செப்ட் சஸ்பென்ஸ். ஆமாம் சார். ஏன்னா நான் அந்த சஸ்பென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அழகா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அது எடுக்கிற உங்களுக்குமே அதோட ஒரு சுவாரஸ்யம் நல்லா இருக்கும் இல்லையா, அதோட டேஸ்ட் நல்லா ஃபீல் ஆகணுங்கிறதுக்காக அது நீங்க சீன் பை சீனா பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதனால நான் அது ஸ்பாய்லரா வர விருப்பப்படலாம் சார். சார் ஜிப்ரான் சார் திடீர்னு ஜிப்ரான் இப்போ கூட நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஆரியன். ஜிப்ரான் இருக்கு, திடீர்னு அப்படியே ஜிப்ரான் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறது கொஞ்ச நாள் தெரியாத மாதிரி இருக்குது, என்ன காரணம்? இல்லை சார், ஆக்சுவலி நான் மெயினாக ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் நான் சொன்னதுக்கு என்னன்னா அந்த படம் ஆரம்பிச்சு கரெக்டாக முடிக்கிற அதுக்கே ஒரு பெரிய ஒரு திறமை வேணும். பட் கிராண்ட் பிக்சர்ஸ் அந்த பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் ஆக்சுவலி முடிஞ்சுமே ரிலீஸில் மாட்டிகிட்டு இருக்கு.
ஸோ பட் ஐ திங்க் இப்போ கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிருச்சு சார் ஒன்று. சார் மை கொஸ்டின் இஸ் டு த டைரக்டர். சார் நீங்க ஹலோ அந்த கொஸ்டினை விடுறதா இல்லைன்னு நீங்க, நான் எனக்கு வயசு கம்மிங்கிறதுனால சொன்னேன். எது ஆமா அஞ்சு அது என்ன ஐ திங்க் நாங்க எல்லாருமே நான் அப்படி தம்பி அக்கா அப்படி நான் பாக்குறது இல்ல. பிகாஸ் அந்த ஒரு கேரக்டர்ல போகும்போது அப்படி ஐ டோன்ட் நோ லைக் நம்ம அந்த ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றோம். அதுல ஹீஸ் வெரி யங், அதுதான் சொன்னேன். எனக்கே நம்பல இவர் 22 years தான் சொல்லும்போது என்னது அந்த ஒரு மெச்சூரிட்டி காட்டினாரு. ஸோ ஐ திங்க் ஒர்க் பண்ணும்போது அப்படி இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருந்தது. நான் அவரை தம்பியும் பார்க்கல, அவரு என்ன அக்கால பார்க்கல. இப்போ நீங்க எல்லாம் ரவுண்ட் அடிச்சு அவரை டார்கெட் பண்ணிட்டீங்களா, அவரு சேஃபா இருக்கு அது சொன்னாரு. பட் டெஃபினெட்லி இஃப் யூ சி அஞ்சுக்கும் ஒரு ட்ராக் இருக்கும், எனக்கும் லைக் அந்த கரியர் ஓரியன்டட்ல கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டுல அஃப்கோர்ஸ் ஒரு ரொமான்டிக் ட்ராக் இருந்தா படத்துக்கு ஒரு பிரீதரா இருக்கும்னு சொல்லிட்டு ஜிப்ரான் சார் மியூசிக்ல ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் கிரைம் த்ரில்லர்ல இருக்கும்போது ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காம அந்த ஒரு ரொமான்ஸும் இருக்கு பிட்வீன் மீ அண்ட் த ஹீரோ. ஸோ அது காமிக்கிறதுக்காக ஒரு சாங் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். மை கொஸ்டின் இஸ் டு த டைரக்டர். சார் ஆப்வியஸ்லி இந்த படம் தீம் வந்து சென்ட்ரல் தீம் இஸ் ஆன் மெடிக்கல் மாஃபியா இல்லையா? மாஃபியா இல்ல சார், மாஃபியா இல்ல. இட்ஸ் an individual thing. Certain things which are happening not in a right way at hospitals. Okay. Yeah. Fertility clinics. ஆனா at the start of your speech நீங்க சொன்னீங்க I don't want to hurt anybody in the doctor's fraternity. See, if you are taking a theme, அத வந்து நீங்க ஒரு ரிசர்ச்சும் பண்ணிருக்கீங்க obviously. இவ்வளவு மெனக்கடல் பண்ணி போட்டு தமிழ்லயும் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது why play it safe? யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுங்க. ஒரு தீம் எடுத்து ஒரு பர்టిక్యులர் ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் இருக்கும்போது let go into the depth of things இல்லையா? why do you claim that you wanted to play it safe? Because அது வந்து நான் ஸ்கிரிப்ட்லயே அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னென்ன சார், இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் டார்கெட் பண்ணணும்னா மேபி அந்த ஹாஸ்பிட்டலோட ஆனர்ஸ் இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலை இன்வெஸ்ட் பண்றவங்க அந்த தவறு செஞ்சா we can tell that மாஃபியா ஆர் சம்திங் ரிலேட்டட் வித் ஹாஸ்பிட்டல் ஸ்கேம். இப்போ நல்ல குட்வில்ல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அங்க ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு தவறு செஞ்சா நம்ம அந்த ஆர்கனைசேஷனை குறை சொல்ல முடியாது இல்லையா? இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் அவங்க அவேரா இல்லாம அங்க ஒரு தவறு நடக்கும்போது அவங்களால செய்ய முடிஞ்ச மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அந்த தவறு யார் செஞ்சாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸ்ல படிக்கணும் இல்லையா? ஸோ அப்படி அவங்க செஞ்சுட்டு நம்ம எந்த விதத்திலையும் அவங்கள நம்ம தவறு சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் இண்டிவிஜுவல் மேட்டர். அப்போ அதுதான் அந்த படத்துலயும் இருக்கும். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே இதுல மிஸ்டேக்ஸ் பண்ணல. அவங்கள பைபாஸ் பண்ணி ஒருத்தன் அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அதை விட ஜாஸ்தியா தேவைப்படுது. அதுதான் அவங்க இவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. சார் ஜிப்ரான் சார் நீங்க பாக்குறதுக்கு மலையாள நடிகர் குஞ்சக்கா போபன் மாதிரியும் ஜெயசூர்யா மாதிரி இருக்கீங்க. இப்ப நிறைய மியூசிக் டைரக்டர்கள் ஹீரோவா இல்ல கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை இது வரைக்கும் யாருமே நடிக்க கேட்கலையா, இல்ல உங்களுக்கு நடிப்புல விருப்பம் இல்லையா, இல்ல நடிக்க ஆசை இருக்கா? இல்ல சார், யாருமே ராட்சசன்ல மட்டும்தான் ராம் மட்டும்தான் கேட்டாரு. அதுக்கப்புறம் யாரும் கேட்கல. பட் கேட்டாலும் நடிக்கிற ஐடியா இல்லை சார். கௌரி கிஷன், நீங்க எவ்வளவு படம் தமிழ் மலையாளம் நடிச்சாலும் 96 படத்தை அந்த ஜானுவை வந்து யாரும் ஃபீட் பண்ணவே முடியல. அந்த படத்தோட ரீச் இன்னும் இருக்கா? அதை ஃபீட் பண்ண மாதிரி படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கேரக்டர் இவ்வளவு தூரம் நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 96 ஒரு கல்ட் மூவி. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம்லெஸ் கிளாசிக்காக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அன்பே சிவம் இல்லை அப்படி நம்ம யோசிக்கும் போது அந்த ஒரு ரொமான்டிக் ஜானர்ல 96 will always be there. ஸோ அதோட லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் எனக்கு கிடைக்குது. ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஃபார் தேட். பட் ஆஸ் அ என்ன சொல்றது, பர்சனலி எனக்கு இன்னும் கொஞ்சம் வெர்சடைல் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பை டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ். இப்போ அதர்ஸ்ல கூட in my for the first time I'm doing playing a character as a doctor. ஸோ அதுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் என்னோட சைட்லேருந்து நான் பண்ணியிருக்கேன் ப்ரெப்பரேஷன் வைஸ். ஸோ ஐ திங்க் வித் டைம் இந்த மாதிரி 96 மாதிரி ஒரு படம் எப்போவுமே வந்தால் அதோட என்ன ஹவு ஸ்பெஷல் இட் இஸ் வில் கம் டவுன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இது ஐ எம் ஆல்ரெடி வெரி பிளெஸ்ட். அப்போ நான் சொல்கிற மாதிரி ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. ஸோ ஐ வில் அடுத்தது என்ன, அது என்னோட ஒர்க்கில் ஐ எம் லெட்டிங் மை ஒர்க்
ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் சொல்றேன். அரவிந்த் சார், அரவிந்துக்கு ஒரு கொஸ்டின். இல்ல எனக்குமே நான் ஒரு நியூ கமர் தானா இப்போவும் நான் நம்புறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு தாட்டே போகாது. as long as talent is there, அந்த மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் டைமிங். ஸோ இதுதான் இவரோட டைமிங். எனக்கு பண்ண முடிஞ்சது இஸ் டு சப்போர்ட் நியூ டேலண்ட்ஸ். என்னோட கரியர்ல அப்படி கொஞ்சம் பேர் இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு ஆச்சு வந்திருக்கேன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கண்டினியூ டு சப்போர்ட். எனக்கு டெபியூ டைரக்டர்ஸ்னு கூட 96 கூட டெபியூ டைரக்டர் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அடியே இதுக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் புது ப்ரொடியூசர்ஸையும் நான் நம்பி போறேன். ஸோ ஐ வில் கண்டினியூ டு டூ தட். அரவிந்த், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அரவிந்த், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பத்திரிகையாளராக இருந்தீங்க, அதுக்கப்புறம் டைரக்டரா ஆனீங்க. இப்போ இதுல இறங்க என்ன காரணம்? இல்ல டைரக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காம ஆயிடுச்சு, பணம் சம்பாதிக்கிறதாக இதுல போய் இறங்கிட்டீங்களா? சரி, அப்படி இல்லை. இப்போ ஒரு படம் பண்ண கம்பெனி வந்து நம்ம அனுபவத்தை வந்து அவங்க கூட பகிர்ந்துக்க சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே படம் எடுத்துட முடியும், ஒரு 50 லட்ச ரூபாய் கூட படம் எடுத்துட முடியும். ஆனா அந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறது வந்து எவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு இதுவா இருக்கு. அப்படி இருக்கும்போது கிராண்ட் பிக்சர்ஸும் சரி, அப்சவுண்டும் சரி, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம். ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நானும் அவைலபிளாக இருந்ததுனால இந்த டைமில் ஒரு 3 months தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து சேர்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கூடிய விரைவில் வந்து அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி, டிரெக்டருக்கு. சார், இது வந்து மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லி சொன்னீங்க. இஸ் இட் கோயிங் டு பி அன் அவேர்னஸ் ஃபிலிம் ஆர் எல்ஸ் இட்ஸ் எ கமர்ஷியல் வேல்யூட் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம்? ஆப்வியஸ்லி ரெண்டும் மிக்ஸ் தான். ஏன்னா ஒன்லி அவேர்னஸ் ஃபிலிம்னா பீப்புள் மேபி அதை என்டர்டெயின் ஆக மாட்டாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அது வந்து ஜஸ்டிஃபைங்காக அந்த ஒரு நம்புற மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது தான் அது ஒரு சினிமேட்டிக்காக பீப்புள் அது ஸ்டோரிக்குள்ளே வருவாங்க. பட் ஆனால் ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஏதோ நம்ம வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக ஒரு விஷயம் வந்து பதிவுபடுத்தும்போது அது இந்த கதைக்கு கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகும்போது தான் அந்த கதையை வந்துட்டு பேசப்படுது இல்லையா. ஸோ அப்படி ஒன்று வரணுங்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி எடுத்திருப்பேன். இல்ல சார், உங்களோட முயற்சி வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் சார். இது வந்து ஒரு அவேர்னஸும் இருக்குன்னு கண்டிப்பா இட் இஸ் a necessity. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்றதுன்னா ஒன்னு வந்து எஸ்டாப்லிஷ்ட் ஹீரோ இல்ல எஸ்டாப்லிஷ்ட் டைரக்டர்ஸ் பண்ணாங்கன்னா இட் வில் ரீச், ஆர் எல்ஸ் இட் நீட்ஸ் a promotion in the sense where செலிபிரிட்டிஸ், பெரிய செலிபிரிட்டிஸோ இல்ல டாக்டர்ஸோ இல்ல லீகல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம் யாருன்னா they need to promote such films which should reach the proper audienceல. அதுக்கான முயற்சி. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி எடுக்கிறீங்க, இது போய் சேரணும்னா உங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கணும் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்ன எடுத்திருக்கீங்க? இல்ல அதுல ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் இது ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க கேட்டதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் என்ன என்கிட்ட இப்போ எல்லாரும் இருக்கிறதே எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா இது ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு நீ உங்க வழியா இது வெளியில போகுங்கிற ஒரு ட்ரஸ்ட் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க வந்து இப்போ நான் ஒரு டெபியூட் டைரக்டர், இவர் டெபியூட் ஹீரோ. ஸோ இப்போ நாங்க வந்து ஒரு கண்டென்ட்டை நம்பி ஒரு விஷயம் வந்து எடுக்கும்போது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு கை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக அந்த அவுட்புட் வந்துட்டு நல்லா வரணுங்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ டைரக்டராக நம்ம ஒன்று பண்ணி ஃபைனல் அவுட் எடுத்து அது அடுத்தது மக்களுக்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்துட்டு சப்போர்ட்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன என்னோட அந்த இன்டென்ஷன் நடந்துரும் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட். ஸோ அதனால எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நான் ஹீரோ ஏன் நான் வந்து இந்த இடத்துல ஏன் அதை நான் யோசிக்கல அப்படின்னா, இப்போ ஹீரோ இப்போ ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா இப்படிதான் நம்ம ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு சொல்லிட்டா நான் ஸ்கிரிப்ட்ல எப்படி அதுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ஃபியர் இருந்தது. பிகாஸ் இங்கே நம்ம கேட்டிருக்கோம்ல, இப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லும்போது மேபி பீப்புள் வந்துட்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரூவ் பண்றது வரைக்கும் மேபி நம்மளோட வேர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஹியூமன் சைக்காலஜி அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே இந்த ஸ்கிரிப்டை நம்பி வர்றவங்க இதில் இப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நம்ம ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு நியூ ஹீரோவாக பண்ணும்போது அந்த கேரக்டராக வந்துட்டு பீப்புளுக்கு ஜஸ்டிஃபை ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே வந்து ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது மேபி ஒப்வியஸ்லி வந்துட்டு ஓ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லலாம்.
ஸோ கதைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த கேரக்டரே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நியூ ஹீரோவாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னோட விஷ், நான் அப்படி நினச்சதுக்கு யூனிவர்ஸ் எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு அதுவே ஒன்று தேர்ந்தெடுத்திருக்குன்னா அது கரெக்டாக இவரும் வந்து அமைஞ்சார் எனக்கு.